வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மதுக்கடைக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறை தடியடி நடத்தியதில் பெண்கள் உள்ளிட்ட பலர் காயமடைந்தனர். மாற்றுத்திறனாளி ஒருவரும் பாதிக்கப்பட்டார். விவரங்களை தர செய்தியாளர் இமானுவேல் இணைகிறார். அழிஞ்சிக்குப்பம் பகுதியில் மதுக்கடைக்கு எதிராக நடந்த போராட்டம் குறித்த விவரங்களை சொல்லுங்கள். காயத்ரி, அழிஞ்சிக்குப்பம் பகுதியில் காலை முதல் கொண்டே அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அப்பகுதியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மக்களிடம் காவல்துறை முதலாவதாக அப்பகுதி மக்கள் பல முறையிட்டு இதற்கு சீல் வைத்துவிட்டு சென்றால் நாங்கள் உடனடியாக போராட்டத்தை கைவிடுவோம் என்று பலமுறை அதிகாரிகளிடம் மற்றும் காவல்துறையிடம் தெரிவித்தனர். இதை அடிப்படையில் அவர்கள் போராட்டத்தை கைவிடாத போது அந்த பகுதியில் உள்ள இருவரை கைது செய்தனர். அதற்காக அந்த வாகனத்து முன்பு நின்று அவர்கள் போராடினர். போராட்டத்தில் ஈடுபட்ட போது அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது. நீதிமன்றமே மதுக்கடைக்கு எதிராக போராடுவோர் மீது தீவிர நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறதே. அப்படி இருந்த பொழுதும் கூட காவல்துறையினர் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்களே, காவல்துறை தரப்பில் என்ன விளக்கம் தரப்படுகிறது? அப்பகுதி, அதாவது அழிஞ்சிக்குப்பம் பகுதியில் இருந்து ஆம்பூர் நோக்கி அச்சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்த மாற்றுத்திறனாளி ஒருவரை போலீசார் சுற்றி வளைத்து அவரை கண்மூடித்தனமாக தாக்கினர். அதில் படுகாயமடைந்த அவர் எங்கு சென்றார் என்று தெரியாமல் அப்பகுதி மக்கள் தேடி வருகின்றனர். வெங்கட், அதிகாரி யாராவது அங்க வந்திருக்கிறாங்களா? வேலூர் வருவாய் கோட்டாட்சியர் சஞ்சய் சீனிவாசன் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் பகலவன் மற்றும் ஏடிஎஸ்பி டாக்டர் பாலகிருஷ்ணன் உட்பட சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆண் பெண் காவலர்கள் அப்பகுதியில் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர் கைது நடவடிக்கை நடைபெற்று வருகிறது. மாற்றுத்திறனாளியே தாக்கப்பட்டிருக்கிறார் என்று அதற்கு வருத்தமாவது தெரிவித்திருக்கிறார்களா அவங்க? இது மாற்றுத்திறனாளியை போலீசார் மற்றும் அப்பகுதி மக்கள் தேடி வருகின்றனர். அவர் எங்கு சென்றார் என்பது போலீசாரால் கண்டுபிடிக்க முடியாத நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. சரி, அடுத்து என்ன நடவடிக்கை திட்டமிடப்பட்டுள்ளது, என்ன தெரிகிறது? தற்போது காலை 12 மணி முதலே டாஸ்மாக் இயங்கப்பட வேண்டும். ஆனால் தற்போது வரை டாஸ்மாக் கடையை அதிகாரிகள் உட்பட யாரும் திறக்க விடாமல் தற்போது வரை விற்பனை நடைபெறாமல் மூடி கிடக்குது. இந்த சம்பவத்தின் போது வட்டாட்சியர் வாகனமும் தாக்கப்பட்டது. தற்பொழுது சம்பவ இடத்தில் அவர் இருக்கிறாரா? அவரது தொடர்பாக ஏதேனும் பேச்சு நடத்த திட்டமிட்டு இருக்கிறாரா? இதை குறித்து வேலூர் வருவாய் கோட்டாட்சியர் சஞ்சய் சீனிவாசன் தலைமையிலான அதிகாரிகள் தற்போது அழிஞ்சிக்குப்பம் பகுதிக்கு வந்திருக்கின்றனர். அவர்களுடன் பேரணம்பட்டு வட்டாட்சியர் பத்மநாபன் என்பவருடைய வாகனம், வட்டாட்சியருடைய வாகனம் தான் அது. அவரும் சம்பவ இடத்தில் தான் தற்போது இருக்கிறார்கள். இதில் காயமடைந்த பெண்களுக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதா? இவர்கள் தவிர வேறு யாரேனும் காயமடைந்திருப்பதாக தெரிய வருகிறதா? இது குறித்து சுமார் 10க்கும் மேற்பட்டோர் பகுதியில் காயமடைந்துள்ளனர். மருத்துவமனைக்கு செல்லாமல் அவர்கள் தனது வீட்டு பகுதிகளிலும் நிலப்பகுதிகளிலும் தங்கியுள்ளனர். காயத்ரி, கைது நடவடிக்கை தொடர்வதாக சொல்லி இருந்தீர்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டு எங்கே அழைத்து செல்லப்படுகிறார்கள்? இமானுவேல், தற்போது மேல்பட்டி காவல் நிலையத்தில் சுமார் 3 பெண்கள் உட்பட 13 பேரை தற்போது வரை கைது செய்துள்ளனர் காவல்துறையினர். காயத்ரி.